தலைப்பு செய்திகள். வடக்கு கிழக்கில் விடுவிக்கக்கூடிய காணிகளை உடனடியாக மக்களிடம் கையளிக்க ஜனாதிபதி பணிப்பு. யாழில் ஆலய திருவிழாவிற்கு சென்றவர்களுக்கு கண்கள் பாதிப்புக்குள்ளான பரிதாபம். வாகன திருட்டுகள் அதிகரிப்பு, வாகன உரிமையாளர்களுக்கு போலீசார் முக்கிய எச்சரிக்கை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவிற்கு சர்வதேச பிடியாணை. விரிவான செய்திகள். யுத்த காலத்தின் போது பாதுகாப்பு பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்ட தற்போது விடுவிக்கப்படக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு பாதுகாப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் ஆகியவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பாக வியாழக்கிழமை பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதுடன் தேசிய பாதுகாப்பிற்காக இராணுவ முகாம்கள் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களின் பொறுப்பாகும் எனவும் இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம், எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்திற்கு வருமாறும் அறிவுறுத்தினார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் போது இயன்றவரை மக்களின் தரப்பில் இருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறும் மேலும் அறிவுறுத்திய ஜனாதிபதி அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் விளக்கினார். இதற்காக உயர் உற்பத்தி திறனை மேற்கொள்ளக்கூடிய நவீன விவசாய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கு இதன்போது பணிப்புரை விடுத்தார். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் பிரதிநிதிகள், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொத்தா, கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டிபி விக்ரமசிங்க, காணி ஆணையாளர் நாயகம், முப்படை தளபதிகள், பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பிரான்பற்று பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் நடைபெற்ற திருவிழாவின் போது அதிகளவில் வான வேடிக்கைகள் மற்றும் அதிசக்தி கொண்ட லேசர் ஒளிக்கீற்றுகள் காரணமாக கண்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பினால் 166 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் அதிகளவான சிறுவர்களும் பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆலய உற்சவத்தின் போது அதிகளவில் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டதுடன் இசை நிகழ்வின் போது அதிசக்தி கொண்ட லேசர் ஒளிக்கீற்றுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதன் காரணமாக பலருக்கு கண்களில் எரிச்சல், பார்வை குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சுமார் 120 பேரும், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் 46 பேரும் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நோயாளிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அந்த பகுதியில் சுகாதார தரப்பினரால் தொடர்ந்தும் விழிப்புணர்வு பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வாகன உரிமையாளர்களின் கவனக்குறைவும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனங்களை நிறுத்துவதும் திருட்டுக்களுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வாகனங்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பது தொடர்பில் கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்காலத்தில் கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி வருவதுடன் உரிமையாளர்களின் கவனக்குறைவே இதற்கு முக்கிய காரணமாகும். மோட்டார் சைக்கிள்களின் என்ஜின் இயக்கத்தில் இருக்கும் போதே அவற்றை விட்டுச் செல்வது, சாவியை திறப்பு துளையிலேயே கவனக்குறைவாக விட்டுவிடுவது மற்றும் தொலைபேசிகள், மடிக்கணனிகள், பணம் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை இருக்கைகளுக்கு அடியில் விட்டு செல்வது போன்ற பல தவறுகள் பொதுமக்களால் இழைக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் அனைவரும் வாகனங்களை
வாகனங்களை நிறுத்தும் போது பாதுகாப்பற்ற மற்றும் தனிமையான இடங்களை தவிர்த்தல், பகல் அல்லது இரவு நேரங்களிலும் கூட பாதுகாப்பான இடங்களை வாகனங்களை நிறுத்த வேண்டும். மேலும் பாதுகாப்பு பணியாளர்களை நேரில் சந்தித்து தகவலை தெரிவிப்பதுடன் சிசிடிவி வசதிகள் உள்ள பகுதிகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. வாகனங்களில் ஒலி அமைப்புகள், ஜிபிஎஸ் கருவிகளை பொருத்துவதும் வாகனங்களின் புகைப்படங்களை பாதுகாப்பாக நகலெடுத்து வைத்திருப்பதும் திருட்டுக்களை தவிர்க்க உதவும். ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நபர்களின் நடமாட்டத்தை கண்டால் உடனடியாக 24 மணி நேரமும் சேவையிலுள்ள போலீஸ் துறையின் அவசர இலக்கங்களான 119 அல்லது 118 ஆகிய எண்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டும். பொதுமக்களின் விழிப்புணர்வும் பொறுப்பான நடத்தையுமே குற்றவாளிகளுக்கான வாய்ப்புகளை முற்றிலும் அகற்றும் என அவர் தெரிவித்துள்ளார். இனப்படுகொலை குற்றச்சாட்டின் பேரில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு சர்வதேச பிடியாணை பிறப்பித்து துருக்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே மாதம் காசாவிற்கு அனுப்பிய உதவி படகுகளை இடைமறித்து மற்றும் காசாவில் இஸ்ரேல் நடத்திய மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக துருக்கி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் துருக்கியின் இஸ்தான்புல் நீதிமன்றம் நெதன்யாகுவிற்கு எதிராக உள்நாட்டு அளவில் பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் சர்வதேச அளவில் நேற்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. துருக்கியின் நீதித்துறை அமைச்சர் அகின் குருலோக் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தனது அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் நெதன்யாகுவை சர்வதேச அளவில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து கைது செய்ய ஏதுவாக ரெட் நோட்டீஸ் வழங்குமாறு துருக்கி உள்துறை அமைச்சகம் வழியாக இன்டர்போல் அமைப்பிற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காசாவில் நடந்த கொடூர குற்றங்களை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ள துருக்கி அனுமதிக்காது என்றும் துருக்கி தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 2024 ஆண்டு நவம்பர் மாதம் நெதர்லாந்தின் டென்ஹார்க் நகரிலுள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் காசா போரில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாக கூறி பிரதமர் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கெலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச பிடியாணை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் அமெரிக்க மோதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவிய நிலையில் இம்மாத தொடக்கத்தில் பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மெகா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின்படி 3 நாடுகளில் எந்த நாடு மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அவை 3 நாடுகள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்பட்டு மற்ற 2 நாடுகளும் தாக்குதலில் இறங்கும். இந்த நிலையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளது வங்கதேசம். வங்கதேச பிரதமரின் வெளியுறவு விவகார அமைச்சர் யுமாயின் கபீர் தங்களின் சொந்த தேசிய நலன்கள் மற்றும் உலகளாவிய பொருளாதார வர்த்தக மாற்றங்களை கருத்திற்கொண்டு இந்த கூட்டணியில் இணைய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் ஷேக் ஹசீனா அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் தனது பாரம்பரிய நட்பு நாடான இந்தியாவுடன் உறவு தற்போது கசந்துள்ளது. இதனால் இந்தியாவை மட்டும் சார்ந்திருக்காமல் தனது மூலோபாய கூட்டாளிகளை பலப்படுத்த வங்கதேசம் முயன்று வருகின்றது. வங்கதேசம் தற்போது பாகிஸ்தானுடன் வர்த்தக மற்றும் மக்கள் தொடர்புகளை வலுப்படுத்தி வருகின்றது. அதே நேரத்தில் சீனாவுடன் தனது உறவை ஆழப்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் வங்கதேசம் இந்த நகர்வு குறித்து விருப்பம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகளில் அணு ஆயுத வல்லமை கொண்ட ஒரே நாடாகும். துருக்கி நேட்டோ அமைப்பில் 2வது பெரிய இராணுவ படையை கொண்ட மற்றும் மேம்பட்ட ட்ரோன் தொழில்நுட்பத்தை கொண்ட நாடாகும். பலமான பொருளாதார நிதி ஆதாரங்களை மற்றும் பிராந்திய செல்வாக்கை கொண்ட நாடு சவுதி அரேபியாவாகும். வரலாற்றில் இன்று 1872 இலங்கையில் முதலாவது அஞ்சல் அட்டை வெளியிடப்பட்டது. 1991 சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிராவ்டா பத்திரிகை மூடப்பட்டது. 2004 நோர்வே ஒஸ்லோவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருந்து எட்வர்ட் மட்சின் அலறல், மெடோனா ஆகிய ஓவியங்கள் துப்பாக்கி முனையில் திருடப்பட்டன. 2006 கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய எல்லையில் புல்கோவா விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த 170 பேரும் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.